Hi friends, welcome back to our ECE preparation. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம அகாடமிக்கான கோர்ஸ் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். பட் ஆனால் இப்போ நியூவாக பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதோ கிளாஸஸ் போயிட்டுருக்கு. பட் என்ன அப்படிங்கிறதுக்கான கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது. ஸோ அதிக கொஷின்ஸ் எப்படி கேட்குறீங்கன்னா, மேம் நீங்கள் ஏஐ கிளாஸஸ் எடுக்கிறீங்களா, மெட்டீரியல் கொடுக்குறீங்களா, சம்திங் இந்த மாதிரி ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் வந்து கேட்டுட்ருக்கிறீங்க. ஸோ நீங்கள் நியூவாக பார்க்குற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கிளாரிட்டி தான் இது. ஒன்றும் இல்லைம்மா, ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் உங்களுக்கு இப்போ அப்கமிங், அதாவது என்ன அப்படின்னா 2025 வந்து கண்டிப்பாக டிஆர்பி ஏஇ வந்து கம்பல்சரி ஏஇ வந்து உங்களுக்கு சொல்லிட்டாங்க ஆனுவல் பிளானர்லேயே. தென் டிஆர்பியும் அதாவது நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான பாசிபிலிட்டியும் சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்காக நம்ம அகாடமியில் நம்ம என்ன செஞ்சிட்ருக்குறோம் அப்படின்னா, டிஆர்பிக்கு இப்போ டிசம்பர் மந்த்லேருந்து கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்குறோமா. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் மேக்ஸில் ஃபஸ்ட்டு டாபிக் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். லீனியர் அல்ஜிப்ரா கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கேல்குலஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்னா, மேம் நீங்கள் ஏஇக்கும் கிளாஸ் எடுக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்கீங்க. ஸோ என்ன அப்படின்னா ரொம்பவே இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஜஸ்ட்டு என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குல்ல 8015037093 அப்படிங்கிற நம்பருக்கு ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஈவன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையுமே உங்களுக்கு கோர்ஸ்க்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பேன். அதையும் போய் நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருப்பேன்னா டிஆர்பி ஏஇ. ஸோ தொடர்ந்து என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடியே நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம். ஸோ நீங்கள் இப்போ ரீசெண்டாக என்ன எழுதியிருப்போம் அப்படின்னா ஏஇ எக்ஸாம் எழுதியிருப்போம். ஸோ அதோட நீங்கள் ஸ்டடீஸை ஸ்டாப் பண்ணாமல் ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்காகவே நான் என்ன பண்ணியிருப்பேன்னா 2-3 வீடியோஸ் கொடுத்துருப்பேன். அதில் என்ன கொடுத்துருப்பேன்னா, டிஆர்பி அப்படின்னோட ஐயோ ஏஇக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தனே, டிஆர்பி வந்துடுச்சே, இப்போ எதை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய கன்ஃபியூஸ்டாக பேசின லேர்னர்ஸ் வந்து நிறைய பேர் கேட்ட டவுட்டு, மேம் நான் எதை ப்ரிப்பேர் பண்ணுறது, டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணலான்னா டிஆர்பி வருமாங்கிறதே எனக்கு தெரியல, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு தான் ஒரு கிளாரிட்டி கொடுக்குற மாதிரி நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, டீஃபால்ட்டாக நீங்கள் 8 பேப்பர்ஸ் கம்பல்சரி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இது யாருக்கு அப்படின்னா, அதான் சொல்கிறேன்ல, நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, நான் இந்த ட்ராக்கில் தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி கேட்டிருந்தீங்க. நான் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கும் நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் நீட்டாக என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா, கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஏஇ வந்து நெக்ஸ்ட் மந்த் ஜாயின் பண்ணுற மாதிரி பிளானு. ஸோ இவங்க ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் இந்த நியூ பீப்புள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஏஇ ஸோ இது என்ன மேம் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அதனால் மறுபடியும் நான் சொல்லிடுறேன் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ அப்கமிங் இயர்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே அதையும் சொல்லியிருப்பேன், நமக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இசிஇ ட்ரிபிள்இக்கு ஒரு நல்ல வேக்கன்சிக்கான ஒரு நிறைய எக்ஸாம்ஸ் வந்து நம்ம எழுதுகிற மாதிரி இருக்குது. ஸோ ஒன்னோட ஒரே ஒர்க் என்ன அப்படின்னா, ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறது மட்டும்தான். ஸோ நீ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருந்த அப்படின்னா என்னென்ன எக்ஸாம்ஸ் வருதோ எல்லா எக்ஸாம்ஸுமே எழுதும் போது டிஃபால்ட்டாக ஏதாவது ஒரு எக்ஸாமில் கிளியர் பண்ணி நம்ம உள்ளே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னா, டிஆர்பி கண்டிப்பாக பாசிபிலிட்டி இருக்குமா. அதுக்கடுத்து ஏஇ நான் 200% கண்டிப்பாக நமக்கு பிளானர் சொல்லியிருக்கிறதுனால ஏஇயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மே மந்த்துக்கு அப்புறம் நோட்டிஃபிகேஷன் சொல்லிடுவாங்க. அதுலேருந்து 3 மந்த்ஸில் எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தா டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, ஏஇ. இப்போ ரீசெண்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் கெட் பண்ணியிருப்பீங்க, என்னது டிஎன்இபி. ஏன் அப்படின்னா டிஎன்இபிலையும் வேகன்சி ஃபில் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்இபியும் வந்து என்ன அப்படின்னா நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா எக்ஸாம்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டி. அதில் பேரலாக இன்னொரு சைடு என்ன அப்படின்னா நம்மளோட டிஎன்எம்ஏடபிள்யூ, அதாவது இப்போ லாஸ்ட்டாக மே மந்த் எழுதினோல முனிசிபாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அதில் வேக்கன்சி இன்னுமே அவங்களுக்கு தேவைப்படுறதுனால அகைன் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தா டோட்டலாக உங்களுக்கு 4 எக்ஸாம்ஸ் இந்த இயர் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகேவா? அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலராக முனிசிபாலிட்டி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த எக்ஸாம்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம பர்டிகுலராக ட்ரிபிள்இ சிலபஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். நான் சொல்லிட்டு இருக்கிறது இசிஇ ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதை தவிர்த்து ரிமைனிங் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸுக்கு நம்மளோட இசிஇ சிலபஸ் படித்தா போதும். பட் டிஆர்பியில் மட்டும் அடிஷ்னலாக ஒரு ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா ஒரு 2 சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எப்படி ஃபோக்கஸ் பண்ணக்கூடாதுன்னா, டிஆர்பி சிலபஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், அடுத்து ஏஇ சிலபஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, சிலபஸே வச்சுருக்கும் போது ஐயோ சிலபஸே நம்ம 10 பக்கத்துக்கு வச்சுருக்கோமே, நம்ம இனிமேல் சப்ஜெக்ட் எப்படி கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ உங்களோட தாட் எப்படி இருக்கணும் அப்படின்னா,
ஈவன் உங்களுக்கு நான் சொல்கிற அந்த 8 சப்ஜெக்ட்ஸ் பற்றி டீட்டெயில் வேணும்னாலும் நம்மளோட சேனலுக்குள்ளே உங்களுக்கு டீட்டெயில்டாக கொடுத்துருப்பேன். 2 சிலபஸையும் கம்பேர் பண்ணி கொடுத்துருப்பேன். நாட் ஒன்லி ஏஇ அண்ட் டிஆர்பி. அதான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் இபிக்கு படிக்கிறதுனாலும் நீ என்ன தான் படிக்கிற மாதிரி இருக்குன்னா உன்னோட டிஎன்பிஎஸ்சி ஏஇ சிலபஸ் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ உனக்கு என்னது, ஒரே சிலபஸை 2 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ட்ரிபிள்இக்கு சொல்லவே வேண்டாம், பெரிய பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா பர்டிகுலராக அந்த ஏஇ ட்ரிபிள்இ சிலபஸை தான் நீங்கள் ரிப்பீட்டடாக படிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த சேஞ்சஸுமே இல்லை. சொல்லப்போனால் லாஸ்ட் இயர் கிட்டத்தட்ட அதே சிலபஸே படித்து, ஏன்னா முனிசிபாலிட்டிக்கு அதே சிலபஸ் படிச்சிருப்பீங்க, அப்புறம் ஏஇக்கு அதே சிலபஸ் படிச்சிருப்பீங்க. ஸோ ரிப்பீட்டடாக அந்த சிலபஸ் ப்ரிப்பேர் பண்ணிப்போம். பேரலாக உங்களுக்கு இப்போ அப்கமிங் இயரும் நீங்கள் அதே சிலபஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஆர்பிக்கு நீங்கள் அடிஷ்னலாக மேக்ஸும், தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன் அண்ட் ஸ்விட்ச் கியருமே வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு பவர் சிஸ்டம்குள்ளே வரது தான். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தா நீங்கள் மேக்ஸ் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் டிஆர்பிக்கு. ஸோ அதனால் ஈஸியை கம்பேர் பண்ணும்போது ட்ரிபிள்இ இன்னுமே சேஃபர் சைடில் ஓவராலாகவே வந்து என்னது, நீங்கள் இந்த ரிப்பீட்டடாக படிக்கக்கூடிய பேப்பர்ஸ் தான் ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லா எக்ஸாமுக்குமே படிக்க போகிறீங்க. ஓகேங்களா? இப்போ இன்னும் தெளிவாக புரியுதுங்களாப்பா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய 2025 நிறைய எக்ஸாம்ஸ் வருது. ஸோ நீங்கள் எப்படி படிக்கணுங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த சப்ஜெக்ட்ஸ் தான் படிக்க போகிறீங்க அப்படின்னா A to Z எல்லாமே படித்து வச்சிடும். அவ்வளோதான். ஸோ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வர்றதுங்கிறது 2வது விஷயம். அதுக்கு முன்னாடி இப்போ பவர் சிஸ்டம் அப்படின்னா பவர் சிஸ்டமாக இருக்கட்டும், மிஷின்ஸாக இருக்கட்டும், ஸோ உங்களோட காமன் பேப்பர்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஏன்னா டில் டிஆர்பி வரைக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்னா அதுக்கான ஸ்டாண்டர்ட் வந்து என்னவோ, அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கேட் லெவலுக்கு வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா ப்ரிப்பேர் பண்ணி பர்ஃபெக்டாக போட்டு வச்சுக்கணும். அவ்வளோதான் நம்மளோட கையில் இருக்குது. ஸோ படிக்க போகிறது காமன் பேப்பர்ஸ், நம்ம இந்த 8 பேப்பர்ஸ் 10 பேப்பர்ஸ் நம்ம படிக்க போகிறோம். ஆனால் அதோட ஸ்டாண்டர்டுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ஏன்னா நம்ம எழுத போகிற எக்ஸாமோட ஸ்டாண்டர்ட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி. ஏஇயில் ஒரு ஸ்டாண்டர்டு, டிஆர்பியில் ஒரு ஸ்டாண்டர்டு. ஓகேங்களா? ஸோ அதனால் நான் உனக்கு என்ன சொல்கிறேன்னா, நீ டில் டஃப்பானது வரைக்கும் பார்த்து வச்சிட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் என்னது, ஜஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஏஇ சொல்லியிருப்பேன், அப்புறம் டிஆர்பி வந்ததுக்கப்புறம் ஸோ டிஆர்பியும் ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருப்போம். ஸோ இப்போ என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா, ஆக்சுவலாக உங்களுக்கு இசிஇ அண்ட் ட்ரிபிள்இ ரெண்டுக்குமே சொல்கிறேம்மா. ஏன்னா பர்டிகுலராக நான் ட்ரிபிள்இக்குன்னு செப்பரேட்டாக வீடியோ போடலை. அதனால் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ட்ரிபிள்இ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேம் எங்களுக்கு ஜாயின் பண்ணலையாங்கும் போது அப்புறம் தான் ஆகா நான் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணலை போல் அப்படிங்கும் போது நான் டக்குன்னு என்ன பண்ணிட்டேன், கேட்ட ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் நான் என்ன பண்ணிட்டேன், இல்லைம்மா உங்களுக்கும் கிளாஸஸ் தாம்மா, ஸோ பேரலாக தாம்மா போயிட்டுருக்குங்கும் போது கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இப்போ ஜாயின் பண்ணி கிளாஸஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க. டிஆர்பி கிளாஸஸாக இருந்தாலும் சரி, ஏஇ கிளாஸஸாக இருந்தாலும் சரி. ஸோ அதனால் இசிஇ ட்ரிபிள்இ அப்படிலாம் இல்லைம்மா, ரெண்டுத்துக்குமே கிளாஸஸ் போயிட்டுருக்கு. இப்போ டிஆர்பிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இசிஇ ட்ரிபிள்இ அந்த கிளாஸஸ் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து லைவ் கிளாஸஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா இப்போ மேக்ஸ் எடுத்துகிட்ருக்குறோம். மேக்ஸ் வந்து ரெண்டுத்துக்குமே காமன் தான். அப்படி பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்இக்கு வந்து இது ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்காது, அதுக்கு பதிலாக ட்ரான்ஸ்ஃபார்ம் தியரி இருக்கும். அவ்வளோதான். மேக்ஸ் நான் தான் எடுத்துகிட்ருக்கிறேன். ஸோ அதனால் ரெண்டுமே வந்து என்னது, இசிஇ ட்ரிபிள்இ 2 ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து என்ன அப்படின்னா பேரலாக கிளாஸஸ் அண்ட் வீடியோஸ் கெட் பண்ணி படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் பர்டிகுலராக மேம் எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கவே வேணாம், நான் 2 பேருக்கும் பிளான் பண்ணி தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறேன். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தா நம்மளோட அகாடமியில் நம்ம இப்போ வர அப்கமிங் எக்ஸாமுக்கு நான் கொடுக்கக்கூடிய விஷயம்னா 3 விஷயந்தான். அதாவது என்னென்னா மெட்டீரியலு, கிளாஸஸ்ஸு, தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டு சீரீஸ். இது 3 விஷயந்தான். ஓகேங்களா? கிளாஸஸ்மே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்டுக்கு அது அன்றைக்கே வந்து உங்களுக்கு எப்படி போயிடும் அப்படின்னா ரெக்கார்டட் வீடியோஸாக போயிடும். ஸோ இந்த ரெக்கார்டட் கோர்ஸுக்கும் ஆன்லைன் லைவ் கிளாஸஸ்க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. என்னோடய ஒர்க்கு நான் லைவ் கிளாஸ் எடுப்பேன், அந்த லிங்க் அமுச்சு விடுவேன், அவங்க முடிஞ்சால் அட்டன் பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா முடிச்சதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அன்னைக்குள்ளே கிளாஸஸ் வந்து பார்த்துக்கிற மாதிரி தான் நான் பிளான் வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கான நம்ம அகாடமிக்கான கோர்ஸ் டீட்டெயில் மட்டும் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு மெட்டீரியல் டிஸ்பேச் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். ஸோ மெட்டீரியல் டிஸ்பேச் பண்ணியாச்சு. டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, ஏஇ ரெண்டுத்துக்குமே வந்து ஈவன் நான் உங்களுக்கு டிஸ்பேச் பண்ண மெட்டீரியலுமே அப்படி தான். அந்த காமன் சப்ஜெக்ட் 7 சப்ஜெக்ட்டுக்கான மெட்டீரியல் வந்து உங்களுக்கு வந்துடும். தென் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா டிஆர்பிக்கு மேக்ஸ் தனியாக, சிமாஸ் தனியாக மெட்டீரியலும், ஏஇக்கு வந்து உங்களுக்கு அந்த ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் டேட்டா நெட்வொர்க்ஸ் அது தனியாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஸோ அப்படி பார்த்தா அதாவது டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, பர்டிகுலராக இசிஇ டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம மெட்டீரியல் டிஸ்பேச் பண்ணியாச்சு. அது லாஸ்ட் மந்த்தே டிஸ்பேச் பண்ணியாச்சு. மேம் வாட் அபவுட் ட்ரிபிள்இ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரிபிள்இயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்மளோட இசிஇ மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குப்பா. உங்களோட ட்ரிபிள்இ சிலபஸில் என்னது கண்ட்ரோல் சிஸ்டமு, சர்க்கியூட் தியரி, ஸோ இந்த மெட்டீரியல்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. பர்டிகுலராக உங்கள் ட்ரிபிள்இ பேப்பர்ஸ் இருக்குது தெரியுமா, ஸோ அது வந்து எனக்கு ஆக்சுவலாக நான் வந்து உங்களுக்கு அது ப்ராசஸில் தான் இருக்குது. ஸோ மேபி
ஏன்னா மெயினாக ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்ஸோட இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மேம் எங்கள் பேப்பர்ஸ் கூட நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிடுவோம் மேம். பட் இந்த இசிஇ பேப்பர்ஸ் மெயினாக ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது இந்த அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸு சஃபர் ஆகுவீங்க. நான் சொல்கிறது ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறேன். ஏன்னா எங்களுக்கு அது வந்து அதனால் மார்க் அதாவது அதனால் எங்களால் கொஷின் வந்து சால்வ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் நான் ஃபீட்பேக் கெட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல்லாம் நீங்கள் எங்கிட்ட தாராளமாக கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இசிஇ சப்ஜெக்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை டிஆர்பி மேக்ஸாக இருக்கட்டும் அந்த மெட்டீரியல்லாம் அவைலபிள்மா. பர்டிகுலராக பார்த்தீங்க அதனால தான் நான் செப்பரேட்டாக உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்கல. இது வந்து டிஆர்பி டிஎன்பிஎஸ்சிஏஇ ட்ரிபிள் இக்கு மெட்டீரியல் அவைலபிள்னு நான் எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டேன். ரீசன் என்ன அப்படின்னா எனக்கு இந்த 5 சப்ஜெக்ட்ஸ் வந்து ப்ராசஸில் இருக்குது. இந்த மிஷின்ஸு, பவர் சிஸ்டம், எம்என்ஐ, பவர் எலக்ட்ரானிக்ஸ் இது. அதனால தான் அதை தவிர்த்து ரிமைனிங் பேப்பர்ஸ் ரினவபிள் எனர்ஜி பர்டிகுலராக ஏஇக்கான யூனிட் அண்ட் ரினவபிள் எனர்ஜி நம்ம லாஸ்ட் டைமே கொடுத்துருந்தோம். ஏன்னா இசிஇயில் எப்படி 3 சப்ஜெக்ட்ஸ் வந்து ஏஇக்கு மட்டும் நம்ம படிக்கிறோமோ அதே மாதிரி ரினவபிள் எனர்ஜி ட்ரிபிள் இக்கு பர்டிகுலராக ஏஇக்காக ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ அதனால் அதுக்கு சோர்ஸ் வந்து கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அது மட்டும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். ஆனால் அன்னைக்கு ஏஇ எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தே ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மேம் உங்ககிட்டேருந்து பர்டிகுலராக ரினவபிள் எனர்ஜி மட்டும் கெட் பண்ணியிருந்தேன் மேம். ஆனால் அதுலேருந்தே எனக்கு 14 கொஷின்ஸ் அந்த மெட்டீரியல்லேருந்தே 14 கொஷின்ஸ் கிட்ட என்னால் ஆன்சர் பண்ண முடிஞ்சது கொஷின்ஸ். ஏன்னா நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ரெடி பண்ணுறது புக் சோர்ஸ் கண்டென்ட்லேருந்து எடுப்பேன். அதாவது கொஷின்ஸ் எங்கேருந்து எடுக்கிறாங்களோ மேம் புக்குனா நமக்கு என்னது ஒரு புக்கு கிடையாதுல்லப்பா. ஸோ அதனால் நிறைய புக்ஸில் அவங்களோட ஃபோக்கஸ் எங்கே இருக்கோ அங்கேருந்து நம்ம கண்டென்ட் எடுப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் ஓவராலாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்ததுலேயே எனக்கு கிட்டத்தட்ட 14 கொஷின்ஸ் கிட்ட புக்கிலேருந்து நீங்கள் கொடுத்த மெட்டீரியல்லேருந்து கவர் ஆயிருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஓகேங்களா? ஸோ பர்டிகுலராக ட்ரிபிள் இக்கு ரினவபிள் எனர்ஜி சோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு சோர்ஸ் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி கெட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ மெட்டீரியல் டீட்டெயில் இவ்வளோ தான்ப்பா. ஸோ இசிக்கு நம்ம மெட்டீரியல் ஆல்ரெடி லாஸ்ட் மந்த் டிஸ்பேச் பண்ணியாச்சு. ட்ரிபிள் இக்கு இசிஇ சப்ஜெக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இஃப் யூ வாண்ட் அப்படின்னா யூ கேன் கெட் ஃப்ரம் மீ. ஓகேவா? ஸோ இது முடிஞ்சிச்சு. தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளாஸஸ். ஓகேவா? ஸோ என்ன டவுட்னா மேம் கிளாஸஸா வீடியோஸா? திருப்பியும் அதை தான் சொல்கிறேன். கிளாஸஸ் தனி வீடியோஸ் தனி அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. என்னோட டார்கெட் நான் கிளாஸ் எடுக்க போகிறேன்னா லிங்க்கை உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன். நீ லைவ் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்போதைக்கு நீ அவைலபிளாக இருந்தால் நீ அட்டன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஆனால் அன்றைக்கி நைட்டுக்குள்ளேயே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போது உங்களுக்கு அதே மாதிரி ஃபீஸுமே நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பேன்னா ரெக்கார்டட் வீடியோஸாக இருந்தாலும் சரி ஆன்லைன் லைவ் கிளாஸஸாக இருந்தாலும் சரி ரெண்டுக்குமே நான் வச்சுருக்கக்கூடிய ஃபீஸ் வந்து உங்களுக்கு 7,000 ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? இதில் மெட்டீரியல்லாம் இன்க்ளூட் ஆகுமான்னு கேட்குறீங்க. மெட்டீரியல்லாம் இன்க்ளூட் ஆகாதுப்பா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஒன் அண்ட் ஒன்லி கிளாஸஸ், லைவ் கிளாஸஸ் மட்டும்தான். உங்களுக்கு வீடியோஸ் போயிடும். ஓகேங்களா? லைவ் டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோஸை லாஸ்ட் எப்போ வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ வரைக்கும் தான் வேலிடிட்டி அப்படிலாம் கிடையாது. அட் த சேம் டைம் ஒவ்வொரு செக்ஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் செக்ஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லீனியர் அல்ஜிப்ரா இப்போ அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். லீனியர் அல்ஜிப்ரா அப்படிங்கிற ஒரு டாபிக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதுக்கு பேரலாக நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வந்து நான் கொடுத்துருவேன். ஓகேங்களா? எவ்வளோ கொஷின்ஸ் இருக்கோ ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் கொடுத்துருவேன். அதுக்கான சொல்யூஷனுமே வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு நான் பிடிஎஃபாக ஷேர் பண்ணிடுவேன். ஓகேங்களா? அப்போ உன்னோட ஒர்க் என்னென்னா கொடுக்கக்கூடிய வீடியோஸை பார்த்து ஃபஸ்ட்டு கான்செப்டை புரிஞ்சுக்கணும். அப்புறம் நான் கொடுக்கக்கூடிய ப்ராக்டிஸ் கொஷின்ஸை நீ ப்ராக்டிஸ் பண்ணணும். அதில் நான் உள்ளே வரவே மாட்டேன். அது உங்களுக்கு கிளாஸஸாலாம் போகாது. ஓகேங்களா? அது மோஸ்ட்லி எப்படி இருக்கும்னா சாட்டர்டே சண்டே நீ ஒர்க் அவுட் பண்ணி சால்வ் பண்ணி கிட்டத்தட்ட டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்படின்னா என்னென்னா ஒரு டாபிக் படித்து புரிஞ்சுட்டு பேரலாக நீ என்ன எழுதுகிற மாதிரி இருக்கும்னா ஒரு கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் ரிப்பீட்டடாக சொல்லக்கூடிய விஷயம் நிறைய பேர் வந்து லேக் ஆகிறதுக்கு ரீசன் என்னென்னா புக்ஸை படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஓகேங்களா? புக்கை வச்சு படிச்சுட்டு இருக்கிறது விஷயம் இல்லைம்மா. எந்த கொஷின் எப்போ கேட்டாலுமே டக்குன்னு வந்து என்ன அப்படின்னா ஃபயராக ஆன்சர் பண்ணுறவங்க தான் என்ன அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ஜாஸ்தி அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உங்களை தாண்டி ப்ராக்டிஸ் அதிகம் எடுத்திருப்பாங்க. ஓகேவா? ப்ரிப்பரேஷன் அப்படின்னா ஜஸ்ட்டு புக்ஸை வச்சு கண்டென்ட்டை படிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டென்ட் மைண்டில் இருக்குமே தவிர அந்த கொஷின்ஸை கொடுக்கும்போது நீ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் மெயினாக அந்த டைமில் நீ எப்படி அந்த ஆன்சர் சால்வ் பண்ணுறியோ அதுதான் அங்கே விஷயம். ஸோ அது வந்து ஒரு படி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ப்ராக்டிஸில் இருக்கிறவங்க ஒரு படி உங்களை தாண்டி லீடிங்கில் இருப்பாங்க. ஸோ அதை எய்ம் பண்ணி தான் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா ஒவ்வொரு டாபிக் முடிச்சுட்டு ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் செக்ஷன் மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ இது மட்டும்தான் உங்களுக்கு லைவ் கிளாஸஸாக இருந்தாலும் சரி ரெக்கார்டட் ப்ரோசஸாக இருந்தாலும் சரி இது மட்டும்தான் கவர் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி மெட்டீரியல் டிஸ்பேச் பண்ணியாச்சு. கிளாஸஸ் வந்து அதாவது இசிஇ ட்ரிபிள் இ 2 பேருக்குமே கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஓகேங்களா மேம்? ட்ரிபிள் இக்கு மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரிபிள் இக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து மோஸ்ட்லி நான் அந்த 5 பேப்பர்ஸ் சொல்கிறேன் பார்த்தீங்களா உங்களோட ட்ரிபிள் இ பேப்பர்ஸு என்னது அந்த பவர் சிஸ்டம் மிஷின்ஸு எம்என்ஐ இது மட்டும் உங்களுக்கு டிஃபால்ட்டாக வீடியோஸாகவே கொடுத்துருவேன்.
இதை தவிர்த்து ரிமைனிங் இருக்கக்கூடிய பேப்பர் நீங்கள் லைவாகவும் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதனால தான் நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன்னா ஃபீஸ் டீட்டெயில் வந்து ரெண்டுத்துக்குமே காமனாக தான் சேமாக தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோஸ்க்கு அப்படி இப்படின்லாம் கிடையாது, ரெண்டுத்துக்குமே ஈக்குவலாக 7000 ஃபிக்ஸ் பண்ணதுக்கான ரீசன் என்னென்னா, இப்போது நீ எனக்கு ஜாயின் பண்ணுற வீடியோஸ்னே ஜாயின் பண்ணுறேன்னா மேக்ஸ் எல்லாமே நீங்கள் லைவாக அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த மிஷின்ஸு இதெல்லாமே உங்களுக்கு வீடியோஸாக ப்ளேலிஸ்ட்டாக கைக்கு கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸே தவிர ஸோ உங்களுக்குமே பேரலாக என்ன அப்படின்னா லைவ் கிளாஸஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் எதில் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ EEEக்கும் கிளாஸஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ மூலமாக நான் உறுதிப்படுத்திக்கிறேன். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா EEEக்கு என்ன மேம் நீங்கள் என்ன அப்படிங்கிறது கொஷின் மார்க்காக இருக்குது. அதனால் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல வர்றது என்னென்னா EEEக்கான டிஆர்பி கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அப்போ ஏஇ மேம் அப்படின்னா ஏஇ வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த்லேருந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸோ என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாப்பா? ஸோ ஆல்ரெடி டிஆர்பிக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு, இசிஇ அண்ட் EEE ரெண்டு பேருக்குமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஜான் மந்த்லேருந்து ஏஇக்கு வந்து EEEக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது டெஸ்ட் சீரிஸ் கேட்குறீங்கம்மா. டெஸ்ட் சீரிஸ் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஓகேங்களா? ஏன்னா இப்போ நான் கிளாஸஸில் பிஸியாக இருக்கிறேன். ஈவன் நான் கிளாஸஸ் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணாத நான் கிளாஸ் அட்டன் பண்ணுற கிளாஸ் அட்டன் பண்ணுற பசங்களை எங்களோட பசங்களே என்ன பண்ண முடியும்னா டெஸ்ட்டு போட்டு பார்க்க முடியும். ஸோ ஓரளவு நான் என்ன பண்ணியிருக்க முடியும், ஓரளவு நான் என்ன பண்ணணும்னா 50% ஆஃப் போர்ஷன்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜான் இல்லைனா ஃபெப்பில் தான் டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். ஓகேவா? டிஆர்பியாக இருந்தாலும் சரி, ஏஇயாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். ஆனால் டெஸ்ட் சீரிஸ் கம்பல்சரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பிளான் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா எங்கிட்ட கிளாஸஸ்னு ஜாயின் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள நான் ஒரு ட்ராக்கில் கரெக்டாக கொண்டு போகணும். ஸோ நான் எல்லாருமே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், இதை படிங்க அதை படிங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. எங்கிட்ட கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருப்பீங்களா மேம் நீங்கள் கிளாஸஸ் எடுக்கிறீங்களா, நாங்கள் ஜாயின் பண்ணுறோன்னு கேட்டிருப்பீங்க தெரியுமா? அவங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய கிரியேட் பண்ணக்கூடிய பாத்தாக இருக்கட்டும், இல்லை நான் அனுப்பக்கூடிய ட்ராக்காக இருக்கட்டும், எப்படி இது பண்ணியிருப்பேன்னா ஃபஸ்ட்டு மெட்டீரியலை வச்சுருப்பேன். ஓகேங்களா? மெட்டீரியலுமே நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். முடிஞ்சால் வாங்குங்க, இல்லைனா நான் புக்கு டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். நீங்கள் பழைய புக்கு ஷாப்பில் கூட நீங்கள், ஏன்னா சில பேருக்கு புக்ஸாக படிக்கிறது தான் பிடிக்கும். நான் கொடுக்குறது சாஃப்ட் காப்பி. ஸோ அதனால் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் வந்து புக்ஸாக வேணும்னாலும் வாங்கிக்கோங்கன்னு ஃபஸ்ட்டு புக்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவேன். ஏன்னா நான் ஸ்ட்ராட்டஜி அப்படி தானே சொல்லியிருப்பேன். சிலபஸ் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, புக்ஸு மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணிக்கோ, அப்புறம் கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுத்துக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணு, லாஸ்ட்டாக டெஸ்ட் அட்டன் பண்ணணும். இதுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே ஓவராலாக நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி இதுதான். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு தான் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா உங்களுக்கு இப்படி மேக் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு மெட்டீரியல் டிஸ்பேச் பண்ணியாச்சு, அதுக்கு அடுத்தது கிளாஸஸ். இப்போ கிளாஸஸ் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணி நோட்ஸு எடுத்துகிட்டு இருக்காங்க, அதுக்கு அடுத்தது ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஃபைனலாக எண்ட் ஆஃப் த செக்ஷனில் வந்து டெஸ்ட் சீரிஸை உள்ளே கொடுத்துருவேன். ஸோ அப்போ அவங்க டிஃபால்ட்டாக என்ன பண்ணணும்னா ஓரளவு கான்செப்ட் தெரிஞ்சிடும். அப்புறம் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு கொஷின்ஸ் வந்து நிறைய சால்வ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இது முடிச்சிட்டாங்க அப்படின்னாலே அவங்க எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே ரெடி ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ என்னோட பிளான் என்ன அப்படின்னா ஜூன் மந்த்துக்குள்ளே டிஆர்பி ஏஇ கிளாஸஸ் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது தான் என்னோட பிளானு. ஷெடியூலுமே ஆல்ரெடி நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஸோ இதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. அப்படி பார்த்தா 3 விஷயம் தான் நம்மளோட அகாடமியில் கொடுக்குறோம். மெட்டீரியல், அப்புறம் கிளாஸஸ் ஆர் ரெக்கார்டட் வீடியோஸ் ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? தென் தேர்ட் திங் அதிலே வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்து இன்க்ளூட் ஆகிடும். ஓகே, எல்லாமே சாஃப்ட் காப்பி தான் கொடுக்குறோம், ஹார்ட் காப்பி எதுவுமே கொடுக்க போகிறதில்ல. தேர்ட் திங் டெஸ்ட் சீரிஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஃபீஸ் டீட்டெயில் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்ததுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோஸ் இதெல்லாம் தேவையில்லை. பட் ஆனால் என்ன தேவை அப்படின்னா டெஸ்ட் சீரிஸ் தேவை. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் டெஸ்ட் சீரிஸில் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஏன்னா ஏஇக்கெல்லாம் ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருப்பாங்க முன்னாடி. அவங்களுக்குமே நான் எப்படி கொடுத்துருப்பேன் அப்படின்னா மறுபடியும் ஜாயின் பண்ணுங்கள் நான் சொல்லியிருக்க மாட்டேன். பட் அவங்கள எங்கே கொண்டு வந்திருப்பேன்னா ப்ராக்டிஸில் உள்ளே கொண்டு வந்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் மந்த் ஏஇ ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா நியூவாக ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராக்டிஸ் குரூப்போட இவங்கள ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸை வந்து நான் ஜாயின் பண்ணிப்பேன். ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா சும்மா மறுபடியும் வீடியோஸ் கெட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காமல் ஆல்ரெடி ஏஇக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கல்ல, இப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அதை வச்சு நிறைய கொஷின்ஸ் போட்டு பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து டிஆர்பிக்கு அப்படின்னா ஜஸ்ட் ஸ்டாண்டர்டை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் மீன்ஸ் மறுபடியும் சொல்கிறேன், டிஆர்பிக்கு நீ A to Z டெரிவேஷன்லேருந்து புக்கு ஃபுல்லாக எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணணும்ப்பா. ஈவன் என்னோடய கிளாஸஸ்மே அப்படி தான் இருக்கும். அந்த டெரிவேஷன்லேருந்து டீட்டெயில்டாக தான் நான் எடுக்கிற மாதிரி இருக்கிறேன். ஸோ உங்களுக்குமே நான் அதை தான் சொல்கிறேன். ஏன்னா டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெரிவேஷன்லேருந்தெல்லாம் கேட்பாங்க. ஏஇ வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் கம்மிங்கிறதுனால பேசிக் டெஃபினேஷன், ஃபார்முலாஸு, தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபார்முலாஸை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் கொஷின்ஸு. பட் டிஆர்பி வந்து அந்த மாதிரி இருக்காது.
ஓகேங்களா? ஸோ அதனால் A to Z எல்லாமே கேட்குறதுனால நீ படிக்கிறதும் செமஸ்டர் எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி படிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ஒரு இடத்துல உள்ளுக்குள்ளே டீப்பாக கேட்குறாங்கும் போது அப்போ நீ அதை என்ன பண்ணியிருக்கணும், டீட்டெயில்டாக உள்ளே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஆன்சர் பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ வரக்கூடிய எக்ஸாம்ஸோட கொஷின்ஸ் பேட்டர்ன்ஸ் இன்னுமே வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா பயங்கர ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் கொஷின்ஸை ரெஃபரன்ஸாக வச்சுட்டு இப்போ இருக்கக்கூடிய கொஷின்ஸை வந்து இப்போ வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு வந்து அதை தாண்டி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ 2021 டிஆர்பி கொஷின்ஸை நீங்கள் என்னவா வச்சுக்கணும், ரெஃபரன்ஸாக வச்சுட்டு இப்போ அதை தாண்டி உங்களுக்கு கொஷின்ஸ் இன்னுமே ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். ஸ்டாண்டர்ட் மீன்ஸ் இன்னுமே கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அப்போ நீ ரொம்பவே டீட்டெயில்டாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கான வெற்றி உங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் வந்து ரீச் ஆகும். ஓகேங்களா? தேங்க்யூ.